டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன டாபிக் அப்படின்னா பால்ட்டிலேருந்து ஒரு 4 கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றி கேட்டிருக்காங்க. எந்த கூற்று வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. படிச்சு பாருங்க. அவன் அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்கணும். அவன் அவர் உயர்நீதிமன்றம் குறைந்தது 5 வருஷம் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. அவன் அவள் மாவட்ட நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்தது அவன் அவள் 65 வயது அடைஞ்சவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அவன் அவள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணும். தகுதி என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவோட நாட்டோட குடிமகனாக வந்து இருக்கணும். ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சொத்துரிமை எப்போ நீக்கப்பட்டது அப்படின்னா 1978 என்ன பண்ணியிருப்பாங்க, சொத்துரிமை வந்து நீக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. இல்லாதது என்ன அப்படின்னா ஒற்றை தலைமை பாராளுமன்றத்தில் இல்லை. என்னென்ன இருக்குது அப்படின்னா பெரும்பான்மை கொண்ட கட்சியோட ஆட்சி இருக்குது, பிரதமரோட தலைமை இருக்குது, கீழவை கலைக்கும் அதிகாரம் இருக்குது. பாராளுமன்ற முறையில் இல்லாதது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஒற்றை தலைமை. தேங்க்யூ.